Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இமேஜில் இருக்கக்கூடிய வாட்டர்மார்க்கை ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, ஆன்லைனில் ரெண்டு சைட்டை யூஸ் பண்ணி இமேஜில் இருக்கக்கூடிய வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தோம்னா watermarkremover.io. ஸோ அப்லோட் இமேஜ் கொடுத்தோ இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியோ நம்மளுடைய வாட்டர்மார்க் இருக்கக்கூடிய இமேஜை ஜஸ்ட் நாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ண வேண்டிய ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரிஜினல் அண்ட் வாட்டர்மார்க் ரிமூவ்ட் ரெண்டு இமேஜுக்கான கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. இன்னுமே கீழே போய் பார்த்தோம்னா ரிமூவ் டெக்ஸ்ட், ரிமூவ் லோகோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஒன்ஸ் இந்த ரிசல்ட் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம டவுன்லோட் கொடுத்துடலாம். ஒரிஜினல் இமேஜோட டைமென்ஷன்லையும் சரி, வாட்டர்மார்க் ரிமூவ் பண்ண இமேஜோட டைமென்ஷன்லையும் சரி எந்த மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை, சேம் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா வாட்டர்மார்க். அப்லோட் இமேஜ் கொடுத்து வாட்டர்மார்க் இருக்கக்கூடிய இமேஜை ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸிங் நடந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வாட்டர்மார்க் ரிமூவ் ஆயிருக்கு. பட் ஃபர்தராக நாம தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகாதனால, அதாவது 100% ரிமூவ் ஆகாததுனால ஜஸ்ட் நம்ம மேனுவல் எடிட்டர் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி எனேபிள் டெக்ஸ்ட் ரிமூவர் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நாம் இம்போர்ட் பண்ண இமேஜில் வாட்டர்மார்க் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குதுன்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜும் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை மேனுவல் எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரா பண்ணுற ப்ரஷோ இல்லை எரேசர் வேணுமாங்கிறத செலக்ட் பண்ணி அண்ட் சைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு இன்னுமே அந்த வாட்டர்மார்க் ரிமூவ் ஆகலையோ அதை மட்டும் ஜஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணாலே போதும். ஸோ அட் அ டைமில் ரிமூவ் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ரிமூவ் கொடுத்தாலே போதும். வந்திருக்கிற ரிசல்ட் எப்படின்னா வாட்டர்மார்க் இருந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏஐ அந்த இடத்துல இமேஜை பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் டவுன்லோட். பட் ரெண்டாவதாக வாட்டர்மார்க் சைட்டில் நம்ம யூஸ் பண்ண இமேஜோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது. பட் அவுட்புட்டில் நமக்கு கிடைச்ச டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்டி தான். பட் ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த வாட்டர்மார்க் ரிமூவரோட ப்ரைஸிங்கை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபார் எவர். பட் கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 ஃப்ரீ கிரெடிட்ஸ், அதாவது 3 ஃப்ரீ டவுன்லோட்ஸ். அந்த 3 ஃப்ரீ கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன லிமிட்டில் வருதுங்கிறதையும் கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டாவதாக பார்த்த வாட்டர்மார்க் சைட்டில் ஒரு நாளைக்கு 3 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதுவும் ஹெச்டியில் இந்த ஃப்ரீ பிளானில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 95% எங்கேயுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் தப்பான விஷயத்துக்கு இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணுற, ஜென்ரேட் பண்ணுற ஒரு சில ஏஐ இமேஜஸில் வரக்கூடிய வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் சிம்பிளாக சொல்லணும்னா பர்சனல் யூஸுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.